ஆக்டர் அண்ட் டைரக்டரான ஆர்ஜே பாலாஜி தமிழ் சினிமாவில் நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு. ஸ்பெஷலாக நானும் ரவுடி தான், தேவி, எல்கேஜி, ஜில் ஜங் ஜக் அப்படின்னு நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மூக்குத்தி அம்மன் படத்தை நயன்தாரா வச்சு டைரக்ட் பண்ணி அவருமே அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. அடுத்தபடியாக மாசாணி அம்மன் அப்படின்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ண இருக்காரு. அதை தொடர்ந்து சூர்யா வச்சு சூர்யா 45 படத்தையும் இவர் தான் டைரக்ட் பண்ண போறாரு. மேலும் சூர்யா 45 படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் பண்ண இருக்காரு. இந்த நிலையில் ஆர்ஜே பாலாஜி நடிப்பில் வர நவம்பர் 29 சொர்க்கவாசல் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தோட ப்ரமோஷன் ஒர்க்கில் ஆர்ஜே பாலாஜி செம பிஸியாக இருக்காரு. மேலும் இந்த படத்துக்காக நிறைய இடத்துல இன்டர்வியூவும் கொடுத்துட்டு வராரு. அந்த வகையில் இது நாள் வரைக்கும் சினிமாவில் அவர் கடந்து வந்த பாதைகள், கூட நடித்த நடிகர் நடிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே பேசியிருக்காரு. அந்த வகையில் ஆக்டர் சிவகார்த்திகேயன் கிட்ட அவர் மன்னிப்பு கேட்ட விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு. ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆன ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் என்னை பேச சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. சிவகார்த்திகேயன் இதுக்கு முன்னாடி அவார்ட் ஃபங்க்ஷனில் நிறைய தடவை அழுதுருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அவர் பண்ண அந்த விஷயத்தை ரீக்ரியேட் பண்ணி ரொம்பவே ஃபன்னியாக பேசியிருந்தேன். அதுக்கப்புறமா ஷோ முடிஞ்சு வெளியில் வரும்போது அந்த சீனை கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒரு நாள் டிவியில் அது டெலிகாஸ்ட் ஆச்சு. அது பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நான் அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் சேனல் கிட்ட நான் எவ்வளோ தூரம் சொல்லியுமே அவங்க அந்த சீன் கட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயனுக்கு கால் அண்ட் மெசேஜ் பண்ணி என்னோட வருத்தத்தை தெரிவிச்சிருந்தேன். மேலும் நான் பண்ணது நிஜமாலுமே தப்பு தான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கூட கேட்டிருந்தேன். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சிவகார்த்திகேயன் எனக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் கிட்ட மன்னிப்பு கேட்ட விஷயத்தை பற்றி ஆர்ஜே பாலாஜி இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை பார்க்கும்போது ஆர்ஜே பாலாஜி மட்டும் கிடையாது, ஆங்கராக இருக்க எல்லாருமே இந்த விஷயத்த பண்ணிட்டு தான் இருக்காங்க. சிவகார்த்திகேயன் ஆங்கராக இருக்கும்போது எல்லாரையுமே கலாய்ச்சிருப்பாரு, நிறையவே இமிடேட் பண்ணி காமிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பலருமே ஆர்ஜே பாலாஜியோட இந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களோட கருத்துக்களை பதிவிட்டுட்டு வராங்க.